சில பேர் இருக்கிறாங்க இன்றைய காலத்தில், நமக்கு தெரியும். ஒன்று நம்ம சொல்றோம்னு வைங்க, அங்க அப்படி இருக்க மௌலிதை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு வசீலால வந்து நிற்பான். வசீலால பத்தி இந்த சப்ஜெக்ட் பேச முடியல, இது இப்படித்தானே இருக்கு, அட இப்படி சரி வசீலா அப்படின்னு இருப்போம். அதற்கு அடுத்தாப்புல திடீர்னு தராவிய தொழில வந்து நிற்பாங்க. இது அவர்களுடைய இயல்பு. இது எங்கிருந்து வந்தது என்று பார்த்தா அந்த நஸ்ரானிகள் தான் செஞ்சாங்க. அதான் அங்கு நடந்தது. அந்த நஜ்ரானில் இருந்து வந்தவர்கள் அப்படி செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஏடா கூடமா ஒன்னொரு கேள்வி கேட்டுருந்தாங்க. செல்லலாம் எனக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு வேற இல்லை, எழுதுட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, நாயகமே முபாகலாவை நீங்கள் செய்யுங்கள், நாம் முபாகலா செய்வோம், அதற்காக அழையுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அழைக்கப்பட்டது. அப்படி அழைக்கப்பட்ட பொழுது மறுநாள் அப்படி அழைக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி முபாகலாவுக்கு நீங்க அழைங்க, அதாவது சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிடும். இடையில ஒரு சத்திய பிரமாணம் ஒன்று நடந்தது. நான் அந்த சீடியை பார்த்தேன். எங்களுக்கு ஊர்ல இந்தியாவில் இருக்கு, தேவைப்பட்ட இன்ஷா அல்லாஹ் தரலாம். சத்திய பிரமாணம் யாருக்குங்க நடத்தணும்? சத்திய பிரமாணம் யாருக்கு நடத்தது? கொள்கை ரீதியாக வேறுபட்டு விட்டவர்களோடு சத்திய பிரமாணம் நடத்தலாம். முபாகலா செய்யலாம். முபாகலா யாரோட செய்யறது? அங்க நஸ்ரானிகள் கொள்கை ரீதியாக வேறுபட்டவர்கள். நம்முடைய கொள்கை வேற, அவங்களுடைய கொள்கை வேற. சரி, சுன்னத்துல் ஜமாஅத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டாலே பல பிரிவுகள் இருக்கிறது, பல பிரிவுகள். அது வருங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே. 72 3 பிரிவு, 23 பிரிவு, 72 தான் போவோம், அங்க போவோம், ஒண்ணு ஜெயபெறும். அப்படி அந்த ஒண்ணு நான் தான் எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருப்போம். சரி, கயிறு இருக்கட்டும். அது இதுதான் உண்மைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். சரி, அது போக வேண்டிய, அதை விவரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா நாம் கேட்பது இந்த முபாகலா வந்ததுனால இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அங்க உள்ள சில தகவல்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முபாகலா நடக்கிறது கொள்கை ரீதியாக, இஸ்லாத்திலேயே கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இடையிலே ஒரு முபாகலா நடந்ததுன்னு வைங்க, அதிலும் பொருள் இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லி ஒரே கொள்கை உடையவர்களுக்கு இடையிலேயே முபாகலா செய்யற ஒரு அதிசய உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்கா? ஒரே கொள்கை ரீதியாக, ஒரே கொள்கை, எல்லாம் தௌஹீது கொள்கை, இடையில் அவனும் இவங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு என்ன செய்யறாங்க? கொள்கை ரீதியாக எல்லாம் ஒன்றுதான், அவங்களுக்கு இடையிலேயே என்ன செய்யறாங்க? முபாகலா செய்த ஒன்று கடலூர் மாவட்டத்திலே நடைபெற்றது. தமிழகத்தினுடைய கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்திலே நடந்த ஒரு மண்டபத்திலே நடந்த அந்த சீடியும் பிடிச்சு வெளியே விடுறீங்க, வெக்கமா இல்லை? நமக்குள்ள முபாகலா, சாதாரண ஒரு சண்டை, ஒரு முனாதரா செஞ்சுக்கிடுவோம், வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோம்னாலும் கூட பரவாயில்லை. முபாகலா அழிவு, நீங்க அழிஞ்சு போறதுன்னு கேட்கிறது, அல்லது நான் அழிஞ்சு போறதுன்னு கேட்கிறது. இப்படி கேட்கக்கூடிய நான் சத்தியத்தில், நீங்க சத்தியத்தில் இருந்தா நானும் என்னுடைய குடும்பமும் அழிந்து போகட்டும். இப்படி எல்லாம் சொல்றதுக்கு எப்படிதான் மனசு வருது அவங்களுக்கு தெரியல. ஆனா ஒரே கொள்கை உடையவர்களாக இருந்தவர்கள் தங்களுக்குள்ளால் முபாகலா செய்த அதிசயம் இந்த உலகத்தில் எந்த மொழியில் நடந்ததில்லை சகோதரர்களே. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ஒரே கொள்கைக்கு இடையிலேயே உள்ளவர்களுக்கோடு ஒரு முபாகலா செய்தது ஒரு ஆச்சரியம் இல்லையா? நீங்க அந்த சீரியல பார்க்கலாம். குழந்தை குட்டிகளோடு, மனைவி மக்களோடு அங்க வந்து அல்லாஹ்வினுடைய சாபம் எங்கள் மீது இறங்கட்டும் கேட்கிற எவ்வளவு பெரிய ஆச்சரியம். பயம்ங்கிறது, இரையச்சம் என்பது அவர்களுடைய இதயத்திலிருந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்த்தோம். முபாகலா அல்லாஹ் தஆலா சொன்னான், நாயகமே இவன் இப்படிதான் பேசிட்டு இருப்பானவர், நீங்க முபாகலாக்கு அழைங்க, முபாகலாக்கு நீங்கள் அழைத்து விடுங்கள், நாம் முபாகலா செய்து கொள்வோம், அழையுங்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பெண்களையும் அழையுங்க, நாம் நம்ம பிள்ளைகளை கூட்டு வருவோம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அவங்க ஓகேன்டாங்க, சரின்டாங்க. யாரு? நஜ்ரானிகள். நாங்க சரி என்று ஒத்துக்கொண்டு மறுநாள் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய குருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த போர்வைக்குள்ளால் இருப்பது யார்? அஹ்லுல் பைத்துகள். அஹ்லுல் பைத்துகள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா, சையதத்துனா ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா, சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா, சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஆகிய பெருமக்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் பொழுது அழையுங்கள், அவர்களை அழையுங்கள். அவங்கெல்லாம் வர்றாங்க, முபாகலா செய்வதற்காக வருகை தருகிறார்கள்.
வந்ததும் அங்க இருக்கக்கூடிய தலைமை பாதிரியார் பார்க்கிறார். இந்த முகங்களெல்லாம் அப்படி பார்க்கிறார். கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய தோழர்களிடத்தில் போய் சொன்னாரு, தோழர்களே, இவர்களோட நம்ம முபாகலா சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம். நம்ம இவங்களுக்கு நஷ்டஈடுகளை எதையாவது கொடுத்துட்டு விட்டா போதுன்னு ஓடிப்போம். என்ன நம்ம பெரிய ஆபத்தா இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு நம்ம யோசனையா போச்சு. என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல வேணாம். அவர்தான் தலைவர். தலைவர் சொல்றது தொண்டர்கள் கேட்கணுமா இல்லையா? கேட்டார்கள். நாம் இங்கிருந்து புறப்பட்டு போய்விடுவோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை கண்ணியத்தை நம்ம செய்து நஷ்டஈடு வேண்டாம் கொடுத்து நம்ம போயிடுவோம். எல்லாரும் நஷ்டஈடு கேட்டுக்கிட்டு இருக்கல. இவங்க தரதுக்கு முன் வந்தாங்க. சங்கையான பெருமக்களே, அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். முபாகலா நடைபெறவில்லை. ஆனால் நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் மாத்திரம் முபாகலா செய்திருப்பார்களேயானால், சத்திய பிரமாணத்தில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பார்களேயானால் நஜ்ரானில் நெருப்பு மழை பெய்திருக்கும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்கணும், யாரோட இவங்க விளையாடுறாங்க மக்கள். அப்ப அஹ்லுல் பைத்துகளை எதிர்ப்பதும், அஹ்லுல் பைத்துகளுக்கு சங்கடத்தை தருவதும், அஹ்லுல் பைத்துகளை நோவினை செய்வதும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தான் யாரையாவது கூட்டு வந்திருக்கலாம், சஹாபாக்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம். சஹாபாக்கள் குறைவானவர்களா? அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்கள், அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு ஆளானவர்கள், சொர்க்கத்தை விட உயர்ந்த அந்த அல்லாஹ்வினுடைய ரிலா இந்த உலகத்திலே வையகத்திலே புவியிலேயே வாழும் காலத்திலேயே பெற்றுக் கொண்டவர்கள் அல்லவா ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் சொல்றான். நரகத்தை விட்டு பாதுகாப்பு, சொர்க்கத்திலே நுழைவது, இவையெல்லாம் விட மிகப்பெரிய சிறப்பும் பாக்கியமும் ரிலா. அல்லாஹ் அந்த ரிலாவை நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கு தந்தருவாய். அந்த ரிலா, அந்த இறை பொருத்தத்தை வையகத்திலே பெற்றுக் கொண்டிருந்த அந்த பெருமக்களை கொண்டு வந்து முபாகலா செய்திருக்கலாமே. ஆனா யார் அழைச்சிட்டு வந்தாங்க? தன்னுடைய குடும்பத்தாரை தான் அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அஹ்லுல் பைத்துகளை தான் அழைத்துக் கொண்டு வந்து இந்த முபாகலா செய்ய வைத்த வரலாறு நமக்கு தெளிவாக இருக்கிறது. அப்படி அவர்கள் முபாகலா செய்திருப்பார்களே ஆனால் நஜ்ரானில் நெருப்பு மழை பெய்திருக்கும், நெருப்பு ஓடி இருக்கும், புற்பூடுகள் கூட முளைக்க முடியாமல் இருக்கு. அப்படிப்பட்ட ஹிரோஷிமா நாகசாகில பம்ஸ் போட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் குழந்தைகள் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய போடப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. அமெரிக்காவால், ஜப்பானிலோ ஹிரோஷிமா நாகசாகியில் போடப்பட்ட அந்த குண்டுகள், அந்த வம்சுகளின் மூலமாக, மனிதனால் தயாரிக்கப்பட்ட அந்த வம்சுகளின் மூலமாக பாதிக்கப்பட்ட நிலை இன்று வரை தொடர்கிறது. வயிற்றிலே இருக்கக்கூடிய குழவிகள், குழந்தைகளுக்கும் கூட இன்று பாதிப்பு ஏற்படுகிறது என்றால் அல்லாஹ் போட்ட வம்சம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்ன நடந்திருக்கும்? கற்பனையை பண்ணி பார்க்க முடியவில்லை சகோதரர்கள். ஆக இதிலிருந்து தெரிகிறது, அஹ்லுல் பைத்துகளோடு நீங்கள் மோதிக் கொள்வீர்களே ஆனால் அது பெரிய ஆபத்தை ஏற்படும். அவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா அல்லாஹ் அவங்களை நேசிக்க கேட்கிறான். நீங்க சொல்லுங்க, என்ன நாயகமே வாய் மூடி இருக்காதீர்கள், அதை கேளுங்க நாயகமே, என்னுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று கேளுங்கள். நாம் நம்புகிறோம் அஹ்லுல் பைத்துகளுடைய அந்த தொடர் கியாமத் வரை இருக்கும் என்று. அதான் சத்தியமும் உண்மையும். அவர்களை நேசிக்கும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நியாமத்! அதை அல்லாஹ் காயமாக, தாயமாக, நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானார். சங்கைக்குரியவர்களே, ஷாதுரி இமாம் சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுரி ரலியல்லாஹு அன்ஹு ஷேக் சொல்வாங்க, இதா அராதல்லாஹு அன் யஹ்லிக ரஜுலன் ஸல்லல்லாஹு அலைஹி வலியன் யூதி. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை அழிப்பதற்கு நாடிவிட்டார். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை அழிப்பதற்கு நாடினார். அவன் அழிஞ்சு போகணும், நாசமா போகணும் நாடினான்னு வைங்க. அவரின் மீது யார் அல்லாஹ் அழிக்கணும்னு நாடினானோ அவரிடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு ஒளிய, ஒரு இறைநேசரை சாட்டி விடுவான். அந்த இறைநேசர் என்ன சொல்லுவாங்க? அந்த அவுலியா இவங்க அடிப்பாங்களா, பிடிப்பாங்களா? ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்க சும்மா இருப்பாங்க. அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்க சும்மா இருப்பாங்க. இந்த அழிந்து போகக்கூடிய மனிதன் இருக்கிறானே, அவன் வந்து இந்த இறைநேசரை, அஹ்லுல் பைத்தை, அந்த வலியை, அந்த சாயமான மனிதரை நோவினை செய்வான். ஏதாவது ஒரு நொம்பலம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். யூதிஹி வலியன் யூதிஹி, இவன் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். நன்றாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ஒரு மனிதனை அழிக்க நாடிவிட்டால் ஒரு வலியை சாட்டுவான். இந்த அஹ்லுல் பைத்தில் உள்ள ஒரு சாதா அதை கொண்டு சாட்டிடுவான், அல்லது ஒரு இறைநேசரை சாட்டிடுவான், அல்லது ஒரு சாயமான மனிதரை சாட்டி விடுவான். அந்த மனிதர் சும்மா இருப்பாங்க. அவனுக்கு அவன் இந்த மனிதரை போய் தொந்தரவு பண்றதா, அடிக்கிறத, விடுறத, பேசுறத ஒண்ணு இல்லை. அவங்க சும்மா இருப்பாங்க.
இவன் வந்து அவங்கள நோவில் பண்ணிக்கிட்டு இருப்பான், அடிக்கிறதுக்கு, நோவில் பண்றது, ஏசுறது, இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி செய்யும் பொழுது அல்லாஹ்வினுடைய மலாக்கு இவன் மேல வந்து, ஏன்னா அவங்க அல்லாஹ்வுடைய நேசரா இருக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. இவன் இங்க போட, அல்லாஹ் அங்கிருந்து இவன் மேல போறான். அப்படி ஒரு நிலை வந்துவிடும் என்று சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுரி ரலியல்லாஹு தஆலா ஷேக் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, இதெல்லாம் நல்லதை சொல்ல வேண்டும், அல்லதையும் விளக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ரெண்டு சொல்லியிருந்தோம். தனிப்பட்ட ரீதியில் யாருக்கும் எவருடனும் நமக்கு விரோதம் இல்லை, சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை. ஆனால் அகீதா ரீதியாக, ஷரியத் ரீதியாக, தரீகத் ரீதியாக சில சச்சரவுகள் இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து எல்லா மக்களும் விடுபட்டு சத்தியத்தை விளங்கி கியாமத்து வரை எந்த கொள்கை நிலைத்து நிற்குமோ, சுன்னத் ஜமாத்தாக எல்லா காலத்திலும் இருக்கு. சஹாபாக்கள் காலத்திலையும் சுன்னத் ஜமாத் தான். அவங்க தான் மற்றவங்களோட சண்டை போட்டாங்க. அதுக்கு பின்னால் தாபியின் காலத்திலையும், தபா தாபிங்க, அந்த காலம் எந்த காலம் வந்தாலும் இந்த சண்டை போடுறதுக்குண்டே